ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் கவர்மெண்ட் வந்து சென்னை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இப்போலாம் நம்ம பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா, ஆக்சுவலாக சென்னையில் இருக்க எல்லா பஸ்லேயும் அவங்க வச்சுருக்க அந்த கண்டக்டர் டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, அந்த இதில் வச்சுருக்கல ஜிபே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமும் செயல்முறையில் இருந்துச்சு. அது வந்து அந்தளவு ஒரு பெருசாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலை. ஏன்னா வந்து சில இடத்துல வந்து அவங்க அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்லாமும் சொல்லுவாங்க. நமக்கும் வந்து சில்லற ரூ. 1 2 சில்லற கொடுத்தா இருக்கட்டும், இல்லை கண்டக்டர் நமக்கு ரூ. 1 கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து முக்கிய டிக்கெட் வாங்குறதும் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி நமக்கு காலையிலே மைண்டு இதாகாது. ஒரு ஆஃபீஸ் போகிற டைமில் ரூ. 1 சில்லறையை கூட நீ கொடுக்கல நான் கொடுக்கலன்னு அந்த ஒரு டென்ஷனாகவே போகும். ஸோ இந்த டென்ஷனெலாம் தவிர்க்கிற விதமாக டிஎன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப் நேம் வந்து சென்னை ஒன். ஸோ இந்த ஆப் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இது மூலயமா நம்ம இங்கே சென்னைக்குள்ளே இருக்க பஸ்லையும் டிக்கெட் எடுத்துக்கலாம், மெட்ரோலையும் டிக்கெட் எடுத்துக்கலாம், அண்ட் வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆப் போதும். இந்த ஆப் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டினியூவாக. இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே வரீங்க, சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, செப்டம்பர் 22, 2025. இப்போ தான் ஒரு மாதம் ஆக போகுது இதை வந்து ஆப் வந்து லான்ச் பண்ணி. ஸோ இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எந்தெந்த லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு, கன்னடா இந்த 4 லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து போத் ஆண்ட்ராய்டு டிவைசஸ்லேயும் iOS-லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப் நேம் வந்து சென்னை ஒன்று. ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்கள் டவுட்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சென்னை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இந்த ஆப் வந்து இதுதான் அந்த ரெட் கலரில் அந்த ஒன் மாதிரி போட்டிருக்கலாம், அதுதான் அந்த ஆப்பு. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இது பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது வந்து இத்தனை லாங்குவேஜில் வரதுனால இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் தான். இப்போது இங்கே வந்து மேஜராக வந்து ஐடி பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே மேக்ஸிமம் கம்பேர் டு நார்த் இந்தியன்ஸ் வந்து மேபி ஹிந்தி பேசுகிறவங்களை விட கன்னடா, தெலுங்கு பீப்புள்ஸ் மேபி நிறையா இருக்கலாம். ஸோ அதனால் இதில் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொண்டு வருவாங்க. ஸோ ஆப் வந்து இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப் டவுன்லோட் ஆனால் இதான் இன்டர்ஃபேஸு. இது வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி உள்ளே வரும். ஒரு 2 தடவை இப்படி வந்துட்டு இப்படி உள்ளே வரும். இதில் நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த இது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கேட்குறது எல்லாம் ஜஸ்ட் அலோவ் கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்த உடனே வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ ஃபோன் நம்பர் இதை போட்டு நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி மூலியமாக இதை நம்ம லாகின் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நம்பர் போட்டு ஓடிபி போட்ட உடனே நேம் கேட்கும், ஃபுல் நேமு. ஸோ இங்கே நான் வந்து சக்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இமெயில் ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஜெண்டர் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேபு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெண்டர் சூஸ் பண்ணிட்டு ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒன்று இருக்குது. அது ரெஃபரல் கோடில் இதில் யாராவது நம்மளை ரெஃபர் பண்ணால் அதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிசபிலிட்டி, ஆரியோ டிசபிலிட்டி பர்சன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் இதில் ஜஸ்ட் நம்ம கன்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கன்டினியூ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எங்கே வருது அப்படின்னா, கிராண்ட் லொக்கேஷன் ஆக்சஸ். இது வந்து ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாப்பில் ஏறுறோம். இப்போ நான் வந்து ஒரு தாம்பரத்தில் ஏறுறேன்னா இதுவே அந்த ஸ்டாப் இதாகிடும். இப்போ நான் ஒரு சிறுசேரியில் ஏறுறேன்னா என் லொக்கேஷனை அதுவே வந்து ஆக்சஸ் பண்ணி இது நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் அதுவே இது பண்ணிக்கும். நீங்கள் போகிற லொக்கேஷனை நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நான் சிறுசேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் போகிறேன் அப்படின்னா உங்கள் கரண்ட் லொக்கேஷன் வந்து சிறுசேரியில் அதுவே லாக் ஆகிக்கும். நீங்கள் வந்து உங்கள் டெஸ்டினேஷன் வந்து சிறுசேரி அப்படின்னு சொல்லி சோழிங்கநல்லூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பஸ்ஸையுமே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தெரியல, இப்போ தாம்பரத்துலேருந்து இப்போ நான் சோழிங்கநல்லூர் போகிறேன், இல்லை சிறுசேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் போகிறேன், பஸ் நம்பர் தெரில அப்படின்னா இந்த ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன பஸ் நம்பரு, எந்த பஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணணும். ஒன்ஸ் நான் பஸ்ஸில் ஏறிட்டு தான் புக் பண்ண முடியும். ஏறுறதுக்கு முன்னாடி எந்த பஸ்லையுமே புக் பண்ண முடியாது. ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே நான் ஏறிட்டு தான் அந்த ஓடிபி வந்து ஆக்சுவலாக போட முடியும். இப்போ நான் வந்து இப்போது காமனாக இப்போ ஒரு திருப்பூர் பஸ், தாம்பரத்துலேருந்து சோழிங்கநல்லூர் பஸ் போகிறேன் அப்படின்னா 95 தான் இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸுக்கு வேறையும் அந்த இன்னொரு பஸ்ஸுக்கும் வேறையும் இருக்கும். ஒன்ஸ் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுறது இதுதான். இப்போ நம்ம லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நம்ம போய் பார்த்துடலாம். ஐ திங்க் இது வந்து ப்ரொஃபைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆப் லாங்குவேஜ் இது அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க கீழே அப்படின்னா அந்த ஆப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எந்த லாங்குவேஜ் நீங்கள் உங்களுக்கு கன்னடா தெரியும், ஆல்சோ ஹிந்திலையும் இருக்குது. 4 லாங்குவேஜ்னு சொல்லி பார்த்தேன்.
ஹிந்தியும் இருக்குது, தெலுங்கு, கன்னடா, தமிழ், இங்கிலீஷ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போது பஸ் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஹோம் போயிட்டு பஸ் ஓடிபின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து வரும். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஓடிபி ஆக்சுவலாக கிளிக் பண்ணோம். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து புக் பண்ண போகிறோம், அந்த டிக்கெட் பஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ஒரு பேஜ் கொண்டு போகும். அந்த இடத்துல நம்ம ஓடிபி போட்டுக்கோ, அப்படி இல்லைன்னா கியூஆர் ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேட்கும். ஸோ பஸ்ஸில் வந்து இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒட்டியிருப்பாங்க நீங்கள் ஏறுற அந்த பஸ்ஸில். ஸோ அப்படி அந்த கியூஆரை வந்து சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ண முடியாது, ஏன்னா பஸ் வந்து கும்பலாக இருக்கும். ஸோ கும்பலாக இருக்கும்போது நம்மளால் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி பட்சத்தில் ஒரு 4 நம்பர் இருக்கும், இந்த கேஎம் இந்த ஜே இந்த நம்பரில் தான் ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த லெட்டரில் போட்டு இப்போ நாங்கள் ஏறின பஸ்ஸில் இதுதான் நம்பரு, இந்த நம்பரை இப்போ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக அது அடுத்து வந்து அப்படி நம்ம பே பண்ணுற ப்ளேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த இது முடிச்சுட்டு எத்தனை பேர் அப்படின்றத இங்கே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 பேர் போயிருக்கோம், 3 பேர் அப்படின்ற மாதிரி பர்சன்ஸ் எடிட் பண்ணோம்னா கீழே அந்த கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நம்ம இது மாதிரி எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஜிபே, ஃபோன்பே இது மூலியமாக இதில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொடுத்ததுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ஜிபே போயிடும். போனோன்னே எவ்வளோ அமௌண்ட்டோ அது கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆனால் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். எப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸிகோவோ கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோடனே நமக்கே டிக்கெட் வந்து இப்படியே வந்துடும். இது மாதிரி இங்கேருந்து இங்கே போகிறோம், இந்த கிளாஸு இத்தனாம் தேதி போகிறோம் அப்படின்னு வந்துடும்ல. ஸோ அதே மாதிரி இது வந்து இப்படி வந்துடும். ஸோ இந்த டிக்கெட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 6 மணி நேரம் அந்த டிக்கெட் வந்து வேலிடாக இருக்கும். பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் வந்து அந்த கூட்டத்தில் கண்டக்டர் டிக்கெட்டு கூட அது கூட இது கூட எந்த ஒரு பிரச்சனையும் சில்லற பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த டிக்கெட் வந்து அப்படியே உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் காமிச்சிங்கனாலே முடிஞ்சுது. இந்த டிக்கெட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்னால் இப்போ காமிக்க முடியல. ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப் போட்டு வெளில வந்துட்டும் மறுபடியும் அந்த நீங்கள் பண்ண டிக்கெட்லாம் டிக்கெட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணது அந்த டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு கீழே அந்த ஒரு காலம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னாவே நீங்கள் புக் பண்ணி அந்த டிக்கெட்டையும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சிக்கலாம். அது வந்து அவர் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்லாமும் இல்லை. ஸோ இந்த ஆப் வந்ததுனால இது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு எந்த பஸ்ஸில் எப்போ ஏறிட்டாலும் டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சிறுசேரி பஸ் ஸ்டாப்பில் ஏறி இருக்கேன் அப்படின்னா, ஏறிட்டு நான் அந்த ஆப்பை வந்து ஏறி ஒரு நிமிஷம் நின்றுருப்பேன். நின்று ஒரு இடமா பார்த்து பிடிச்சி நிற்கிறதுக்குள்ளே நாவலூர் ஸ்டாப் வந்துடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, என் கரண்ட் லொக்கேஷனில் இருந்தால் எடுக்கும், பின்னாடி ப்ரீவியஸ் லொக்கேஷன்லேருந்து இதை போட முடியாது. மேபி நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணி வச்சு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அந்த லொக்கேஷன் அதுவே முன்னாடி இதாகிடும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஸ்டாப்ல இருந்தால் போடும். இப்போ நான் சிறுசேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் போடுறேன் அப்படின்னா, சிறுசேரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர், இப்போ நான் ஒரு நாவலூர் போய் அந்த டிக்கெட்டை நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் டிக்கெட் எடுக்க போகிறேன் அப்படின்னா அது நாவலூர்லேருந்து சோழிங்கநல்லூர் போகும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட, இப்படி தான் இந்த ஆப் வந்து இயங்குது. ஸோ இதுதான் பஸ் டிக்கெட் இப்படி தான் எடுக்கணும். அடுத்து இன்னும் மெட்ரோ எப்படி எடுக்கிறது, ட்ரெயின் டிக்கெட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்ன கமெண்ட் சொல்லுங்கள். திஸ் இஸ் த வீடியோ கைஸ். உங்களுக்கு ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஈஸியாக அந்த ₹1 ₹2 சில்லறைக்கு வந்து இது பிரச்சனை இதாகாமல் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பாட்டுக்கு டிக்கெட் எடுத்து ஜாலியாக போகலாம். சென்னைக்குள்ளே தான் இப்போ இது கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி இது தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக செமையாக இருக்கும். எல்லாருக்குமே டிக்கெட் எடுக்கிறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் ஒர்க் லோடு வந்து மேபி கம்மியாகலாம் கண்டக்டர்ஸ்க்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் இஸ் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.